ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம வீட்டு தோட்டத்துக்கும் டெரஸ் கார்டனுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான இயற்கை உரம் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது ஒரு சூப்பரான அமிர்த கரைசல். பல பேர் வந்து மிளகாய் செடி வச்சுருக்காங்க. ஆனால் நல்லா வளராமல் இலைகள் மஞ்சளாகி பூக்கள் உதிர்ந்து காய் சரியாக பிடிக்கலைன்னு கவலைப்படுறாங்க. அதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா, செடிக்கு தேவையான இயற்கையான சத்து சரியாக கிடைக்காதது தான். இன்னைக்கு நான் சொல்ல போகிற இந்த பனம்பழ கரைசல் மிளகாய் செடிக்கு ஒரு ரகசிய அமிர்தம். இந்த கரைசல் கொடுத்தா மிளகாய் செடி பச்சை பசேல்னாகும், வேகமாக வளர ஆரம்பிக்கும், பூக்கள் உதிராம நீல நீளமான காய்கள் கொத்து கொத்தா காய்த்து தொங்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் எந்த கெமிக்கலும் கிடையாது. முழுக்க முழுக்க நம் பாரம்பரிய இயற்கை முறைதான். பனம்பழம் இயற்கையாகவே நிறைய சத்துக்கள் நிறைந்திருக்கு. நம்மளுடைய ஒவ்வொரு செடிகளின் வேருக்கு போய் மண் வளத்தை அதிகரிக்கும். இதனால் செடி சோர்வில்லாமல் நல்லா ஹெல்த்தியாக வளரும். இந்த கரைசல் 10 நாள் இல்லைன்னா 15 நாளுக்கு ஒரு முறை நீங்களே அதை 10 நாள் இல்லைன்னா 15 நாளுக்கு ஒரு முறை நீங்கள் செடிகளுக்கு கொடுத்தீங்கன்னா நீங்களே வித்தியாசத்தை பார்ப்பீங்க. இலைகள் நல்லா தடிமனாகும், கிளைகள் நல்லா வளரும், பூக்கள் அதிகமாக வளரும். இந்த பனம்பழ கரைசல் எப்படி தயார் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு கீழே பின் பண்ணியிருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில். எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு அந்த வீடியோ கொடுத்துருக்கேன், லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதை பார்த்து கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம அதை எப்படி பயன்படுத்தணும்னா, 1 லிட்டர் தண்ணி இருக்குது, ஒரு 50 எம்எல் நீங்கள் அந்த பனம்பழ கரைசல் ஊற்றினா போதும். வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இப்படிப்பட்ட கார்டனிங் டிப்ஸ், நேச்சுரல் ஃபார்மிங் ஐடியாஸ் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி கார்டனிங்.